மத்திய நிதியமைச்சர் நிர்மலாவை சந்தித்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோரை நயினா நாகேந்திரன் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் அரசியல் கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்ள முழு வீச்சில் ஆயத்தமாகி வருகின்றன. இந்த சூழலில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், கருப்பு முருகானந்தம் ஆகியோரும் உடனிருந்தனர். தமிழக அரசியல் சூழல் குறித்தும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் நிர்மலா சீதாராமனுடன் நயினா நாகேந்திரன் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நயினா நாகேந்திரன், தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற யாத்திரையின் போது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி அமைச்சகம் சார்ந்த மனுக்களை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித் ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோரை இன்று சந்தித்து பேச திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் இபிஎஸ் உடன் பேசியது என்ன என்பது குறித்து எடுத்து வைப்பார் என தெரிகிறது. மேலும் ஓபிஎஸ், டிடிவி உள்ளிட்டோரை கூட்டணியில் சேர்க்க இபிஎஸ் மறுத்ததாக கூறப்படும் தகவல் குறித்தும் பேசப்படும் என கூறப்படுகிறது. இதனிடையே அதிமுக கூட்டணியில் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மட்டும் 8 தொகுதிகளில் பட்டியலை கொடுக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும், இந்த தகவலை அறிந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை தமிழகம் வரவுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த தொகுதிகளின் பட்டியலை அவர் மூலம் அதிமுக தலைமையிடம் கொடுக்க மாநில பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.